இன்றைய விடியலேவா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீ நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும் என்ற கலைஞர் அவர்களின் நல்ல சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. ஆசன ஆண்டியப்பன் அவர்களின் யோகாசனங்கள் நமக்கு சிறந்த முறையில் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு என்ன யோகாசன முறைகளை அவர் கற்றுத்தரப் போகிறார் என்பதை காணலாம். என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, பெரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும், எல்லோரும் செய்ய வேண்டும். அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாலும் சரி, ஏர் பிடித்து உழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிடிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஆரோக்கியம் முக்கியம்தானே. அமைச்சர்களுக்கும் ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியமான மனிதனால்தான் அவன் ஆற்றக்கூடிய செயல்கள் செம்மையாக இருக்கும். அவனால் முழுமையாக ஆற்றலோடு அந்த காரியங்களை செய்ய முடியும். ஆரோக்கியம் இல்லாத மனிதன் அரைமனிதன் என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு மனிதன் நோயோடு வேலை செய்வதற்கும் நோயில்லாமல் ஆரோக்கியமாக மனிதன் வேலை செய்வதற்கும் மிக வித்தியாசமாக இருக்கிறது என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்திருக்கிறது. அமெரிக்க கம்பெனியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே உள்ள தொழிலாளிகளுக்கு யோகாசனத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அங்கே சென்ற நிர்வாகிகள் ஒரு கமிட்டி மீட்டிங்க்கு போயிருக்கிறார்கள். அவர் கம்பெனியின் ஏஜென்ட், அதனுடைய டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் அதை அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே டிவியில் ஒரு செய்தி வந்திருக்கு, பார்த்துருக்கிறார்கள். சனி ஞாயிறுகளில் கம்பெனி ஊழியர்கள் அனைவரும் குடும்பத்தோடு கெஸ்ட் ஹவுஸ் சென்று அன்று சனி ஞாயிறுகள் அங்கே தங்க வேண்டும். உங்களுக்கு சாப்பாடு வசதியெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. 3 வேளையும் இந்தியாவிலிருந்து ஒரு யோகி வந்திருக்கிறார். அவர்களிடம் யோகாசனம் நீங்கள் பழக வேண்டும். அவரிடமிருந்து யோகாசனம் பழகியதற்கான சான்றிதழ் கையிலே கொண்டு வந்தால்தான் நீங்கள் அதிகாலையிலே கம்பெனிக்குள் நுழைய முடியும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இவருக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த விஷயம் இது. நான் இப்பொழுது அமெரிக்கா சென்றேன். இந்த மாதிரியான நிலை எங்களுடைய எம்ப்ளாயீஸ், எங்களுடைய கஸ்டமர், எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் யோகாசனத்தை செய்ய வேண்டும். சனி ஞாயிறு மட்டும் நீங்கள் வந்தால் போதும். நீங்கள் இப்பொழுது என்ன சம்பளம் வாங்குகிறீர்களோ அது மாதிரி 4 மடங்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். 5 ஆண்டு அக்ரிமெண்ட் போட்டார்கள். ஒரு அமைச்சரை வைத்த மாதிரி என்னை வைத்து அவர் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைத்து ஆங்காங்கே கார்களில் கூட்டி சென்று தமிழகத்தில் உள்ள அவர்களுடைய நிறுவனங்கள் அத்தனையிலும் 5 ஆண்டு காலம் யோகாசனத்தை செய்ய வைத்தார்கள். அந்த மாதிரி ஆசனம் செய்த காரணத்தினால் அந்த அமெரிக்கன் கம்பெனியினுடைய உற்பத்தி 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் புள்ளி விவரம் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுதுதான் கம்ப்யூட்டர் நிறுவனங்கள், சில பள்ளிகள் இவைகளெல்லாம் யோகாசனத்தை இங்கே கட்டாயப்பாடமாக்கி மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு கல்வி அரங்கநாதன் பப்ளிக் பள்ளியிலிருந்தும்
மகரிஷி வித்யா மந்திரத்திலிருந்தும் சென்னையிலிருந்து 2 மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சேதுபந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் காலை நேராக நீட்டி அப்படியே படுங்கள். காலை உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாதத்தை அகலமாக வையுங்கள். சற்று விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் காலை பாதத்தை. இப்பொழுது இடுப்பை அப்படியே தூக்குங்கள். ஒரு 20 எண்ணிக்கை. இப்பொழுதெல்லாம் நிறைய எனக்கு போனும் தபாலும் வருகிறது. இடுப்பு வலிக்கு நிறைய பேர் ஆட்படுகிறார்கள். L4 L5 பிரச்சனை நிறைய இருக்கிறது என்று ஆட்படுகிறார்கள். கழுத்தில் வலி இருக்கிறது என்று ஆட்படுகிறார்கள். ஏனென்றால் கம்ப்யூட்டர் கம்பெனி நிறைய பெருகிவிட்டது. அவர்கள் மணிக்கணக்கில் கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து கொண்டு தலை ஒரே நிலையில் வைத்திருக்கிறதால் கழுத்து வலி வந்து விடுகிறது, முதுகு வலி வந்து விடுகிறது. மெதுவாக இறக்குங்கள். உட்கார்ந்து வேலை செய்ய முடியாத நிலையே வந்து விடுகிறது இளைஞர்களுக்கு. மணிக்கணக்காக பணத்திற்காக 8 மணி என்ன, 10 மணி என்ன, 12 மணி நேரம், 20 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் பணத்துக்காக. அவர்களுக்கு சங்கடம் வந்து விடுகிறது. மீண்டும் ஒரு முறை தூக்குங்கள். இந்த ஒரே ஆசனம் முதுகு வலி கழுத்து வலியை நீக்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் ஒரு 10 முறை செய்தாலே போதுமானது. மெதுவாக இறக்குங்கள். முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலி நீங்கிவிடும். நேராக எழுந்து உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோக விரும்பிகளே, இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கம்ப்யூட்டரில் ஏற்படக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு கழுத்து முதுகிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி அவர்களை ஆரோக்கியமாக வாழச் செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் சின்னத்திரை சினிமா. மனித மூளையோடு ஒரு அபாய ஆராய்ச்சியை பிரயோகப்படுத்த துடிக்கும் ஒரு கும்பல். அதற்கான பலிகடாவை தேடும் முயற்சியில் சிக்கிடும் ஒரு அப்பாவியின் அவஸ்தை. சின்னத்திரை சினிமாவில் இந்த வாரம் முத்திரை சதி. வரும் சனிக்கிழமை இரவு 8:30க்கு காணத் தவறாதீர்கள்.